பிள்ளைக்கு தனது இரத்தம் கருவில் இருக்கின்ற போது தனது இரத்தம் குறைந்து அந்த இரத்தத்தில் உள்ள சக்திகள் பிள்ளைக்கு உணவாக மாற்றப்படுகின்ற போது தாய்க்கு தலைவலி, தலை சுற்றல், குமட்டல் இவ்வாறான பல இன்னல்களை சுமந்து தாய் ஒரு பிள்ளையை கருவில் சுமக்கின்றார். கருவில் சுமந்தது மட்டுமல்ல வேதனை, கருவில் சுமந்த பிள்ளையை பிரசவிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஒரு தாய் மரண வேதனையை அனுபவிக்கின்றாள் என்றால் மிகையாகாது. இந்த உலகத்தில் தாய் செய்யக்கூடிய தியாகத்தை எந்த ஒரு மனிதராலும் செய்ய அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் அம்மா பஅத். ஃபகத் قال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ووصينا الإنسان بوالديه إحسانا حملته أمه كرها ووضعته كرها وحمله وفصاله 30 شهرا وقال نبينا محمد صلى الله عليه وسلم المرأة في بيت زوجها راعية وهي مسؤولة عن رعيتها أو كما قال عليه الصلاة والسلام. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما وارزقني فهما ربي تمم بالخير والسعادة وما توفيق إلا بالله அலைஹி தவக்கல்து வ இலைஹி உனீப். வையகத்தை படித்து பரிபாலித்து கொண்டிருக்கும் மேகவல்லோனாகி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். உலகத்திற்கு அருட்கொடையாக வந்துதித்த எமது உயிரும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களது பரிசுத்த குடும்பத்தினர்கள், உத்தம தோழர்கள், அன்னவர்களை மறுமை நாள் வரை பின்பற்றி வாழக்கூடிய முஃமினான ஆண்கள், பெண்கள் அனைவரும் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இவ்வையகத்திலே பல படைப்புகளை படைத்து அவ்வாறான படைப்புகளில் ஒவ்வொரு காரணங்களையும் ஒவ்வொரு சிறப்பம்சங்களை வைத்தும் சிலரை விட சிறப்புப்படுத்தியிருக்கின்றார். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவினால் சிறப்புப்படுத்தப்பட்ட மிகவும் உயரிய அந்தஸ்து வழங்கப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு உறவுதான் தாய் எனும் உறவு என்றால் மிகையாகாது. எவ்வாறு ஒரு வீடு கற்களாலும் மண்ணாலும் உருவாக்கப்பட்டிருக்கின்றதோ அதுபோன்று அன்பினாலும் பாசத்தினாலும் அந்த வீடு பிணைக்கப்பட்டிருக்கின்ற போது அந்த வீட்டிலிருந்து சிறந்த ஒரு சமுதாயம் உருவாக ஆரம்பிக்கும். இன்றைய காலத்தை பார்க்கின்ற போது இந்த அன்பும் பாசமும் குன்றி போய் குறைந்து வருவதாக எண்ண தோன்றுகின்றது. ஏனென்றால் சகோதரர்களுக்கு மத்தியில் பாசம், நேசம் குறைவடைந்து வலு குறைந்து வருகின்றது. அதே போன்று தான் பெற்ற தாயை நேசிக்கக்கூடிய பிள்ளைகள் குறைந்து வருகின்றார்களோ என்று எண்ண தோன்றுகின்றது. வீட்டுக்கு பேர் அன்னையர் இல்லம் என்றாலும் தாயோ இருப்பது முதியோர் இல்லத்தில். இவ்வாறு இருக்கின்ற போது எங்கு இருந்து இந்த தாயினுடைய நேசம், இந்த தாயினுடைய மகத்துவம், இஸ்லாத்தில் தாயினுடைய மாண்பு எவ்வாறு இருக்கின்றது என்பதை இன்றைய தினம் நாம் எமது கௌசியா மீடியாவினுடைய அறிவின் வெளிச்சம் நிகழ்ச்சியில் நாம் சற்று பார்க்க இருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வதை அவனை ஏகத்துவப்படுத்துவதற்கு பின்னால் பிரதானமான ஒரு இபாதத்தாக பெற்றோருக்கு உபகாரம் செய்வதை கூறுகின்றார். அவ்வாறு குறிப்பிட்ட அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தாயை விசேடமாக குறிப்பிட்டுள்ளார். ஏனென்றால் நான் மேலே ஓதிய வசனத்திலும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நாங்கள் மனிதர்களுக்கு கட்டளையிட்டிருக்கின்றோம், மனிதர்களுக்கு நாங்கள் வசியத்து செய்துள்ளோம், பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யும்படி கூறிவிட்டு அடுத்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஹமலத்துஹு உம்முஹு, அவனுடைய தாய் அவனை பிரசவிக்கின்றாள், அதாவது வயிற்றிலே கருவாக இருக்கின்ற போது சுமக்கின்றாள்.
எவ்வாறான நிலைமையில்? கஷ்டமான நிலைமையில். அதே போன்று அந்த பிள்ளையை பிரசவிக்கின்ற நேரத்தில் பல இன்னல்களை, பல கஷ்டங்களை அந்த தாய் முகம் கொடுக்க நேரிடுகின்றது. அதுபோன்று அந்த பிள்ளைக்கு பால் குடி மறக்கின்ற காலம் வரைக்கும் அந்த தாய் கஷ்டத்தை சுமக்கின்றார். இதை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா குறிப்பிட்டு விட்டு இதனுடைய மொத்த காலத்தை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா 30 மாதங்கள், சுமார் ஒரு தாய் கருவுற்றதிலிருந்து அந்த பிள்ளையை பால்குடி மறக்கடிக்க செய்கின்ற வரைக்கும் சுமார் 2.5 வருடங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார். இன்றைய உலகத்தில் நான் பார்க்கின்ற போது எமது கையில் ஒரு எடை குறைவான பொருளாக இருந்தாலும் அதை ஒரு குறிப்பிட்ட மணித்தியாலங்கள் வைக்கின்ற போது அதை சுமப்பதற்கு நாம் வருத்தத்தை உணர்கின்றோம், அல்லது அதை சற்று நேரத்திற்கு நமக்கு ஓய்வு கிடைக்க வேண்டும் என்பதற்காக பிறர் கை மாற்றுகின்றோம், அல்லது அதை விட்டு நாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுவதற்கு என்ன வழிமுறைகளை கையாள வேண்டும் என்றெல்லாம் நாம் யோசிக்கின்றோம். மாறாக இந்த தாயை எடுத்து பார்க்கின்ற போது இந்த தாயினுடைய தியாகத்திற்கு, இந்த தாயினுடைய பாசத்திற்கு ஈடாக இந்த உலகில் எதுவும் இல்லை என்றால் மிகையாகாது. ஏனென்றால் தாய் தனது பிள்ளையை சுமார் 9 மாதங்கள் கருவில் சுமக்கின்ற சந்தர்ப்பத்தில் மாற்றீடாக அந்த சிசுவை சுமக்கின்ற சுமையை, அந்த பொறுப்பை இன்னொருவருக்கு கொடுக்க வேண்டும் என்ற சிந்தனை தாய்க்கு வருகின்றதில்லை. அந்த தாய் கருவுற்றிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் நாமெல்லாம் அறிந்தது, அந்த தாயினுடைய இரத்தம் அந்த பிள்ளைக்கு உணவாக மாற்றப்படுகின்றது. தாயினுடைய எலும்புகளில் உள்ள கல்சியம் அந்த பிள்ளைக்கு சக்திகளாக மாற்றப்பட்டு உணவளிக்கப்படுகின்றது. இவ்வாறு பிள்ளைக்கு தனது இரத்தம் கருவில் இருக்கின்ற போது தனது இரத்தம் குறைந்து அந்த இரத்தத்தில் உள்ள சக்திகள் பிள்ளைக்கு உணவாக மாற்றப்படுகின்ற போது தாய்க்கு தலைவலி, தலை சுற்றல், குமட்டல், இவ்வாறான பல இன்னல்களை சுமந்து தாய் ஒரு பிள்ளையை கருவில் சுமக்கின்றார். கருவில் சுமந்தது மட்டுமல்ல வேதனை, கருவில் சுமந்த பிள்ளையை பிரசவிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஒரு தாய் மரண வேதனையை அனுபவிக்கின்றாள் என்றால் மிகையாகாது. இந்த உலகத்தில் தாய் செய்யக்கூடிய தியாகத்தை எந்த ஒரு மனிதராலும் செய்யவே முடியாது. ஏனென்றால் பிள்ளை சுகப்பிரசவமாக கிடைக்கின்ற போது பல இன்னல்களை, ஏனென்றால் தாயினுடைய எலும்புகள், விலா எலும்புகள் விரிவடைகின்ற போது சொல்லி முடிக்க முடியாத, வார்த்தையினால் மட்டுப்படுத்த முடியாத வேதனையை தாய் அனுபவிக்கின்றார். இவ்வாறான சுகப்பிரசவம் கிடைப்பதற்குரிய வாய்ப்புகள் இல்லை என்கின்ற போது தனது உடலை கீறியாவது தனது பிள்ளையை ஈன்றெடுப்பதற்கு முன்வருவது தாய் எனும் பெரும் இனம் என்றால் அது மிகையாகாது. இவ்வாறு பெற்றெடுத்த பிள்ளை ஏதாவது சிறு வயதில் பால் குடிக்கக்கூடிய கட்டங்களில் பிள்ளைக்கு நோய் ஏற்பட்டு விட்டால் தாய் பத்தினியாக இருக்கின்றாள். நான் இவ்வாறான உணவை உட்கொண்டால் அது பிள்ளை பால் குடிக்கின்ற போது பிள்ளைக்கு அது பாதிப்பாக அமையும் என்பதற்காக தாய் சில தனக்கு விருப்பமான உணவுகளாக இருந்தாலும் அதை தவிர்த்து வாழ்கின்றாள். காரணம், பிள்ளை ஆரோக்கியமானதாக இருக்க வேண்டும். இவ்வாறு பெற்றெடுத்து பிள்ளை பால் குடிக்கக்கூடிய கட்டங்களில் எல்லா வீடுகளிலும் எல்லா தாய்மார்களும் அனுபவிக்கக்கூடியதான். இரவையில் சற்று கண்ணயர்ந்து தூங்குகின்ற போது எல்லோருக்கும் நல்லாக தூக்கம் போய்கொண்டிருக்கும். பிள்ளை அழக்கூடிய சிறிய சத்தத்திற்கும் தாய் எழுந்து அந்த பிள்ளைக்குரிய உணவை எந்த நேரம் என்று பார்க்காமல், தகப்பன் ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பார், ஆனால் தாய் அந்த சிசுவை, அந்த பிள்ளைக்கு பாலூட்டி அரவணைத்து அந்த பிள்ளையை நித்திரையாக்கி விட்டுதான் அந்த தாய் உறங்கச் செல்வார். இதெல்லாம் பார்ப்பதற்கு அல்லது கேட்பதற்கு இதெல்லாம் இலகுவான விடயமாக தோன்றலாம். என்றாலும் அந்த இடத்திலிருந்து, அந்த ஸ்தானத்திலிருந்து செய்து பார்க்கின்ற போது அந்த தாய் செய்யக்கூடிய தியாகத்திற்கு ஈடாக இல்லை. இதனால் தான் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா அவனது அருள்மறையில் பெற்றோருக்கு உபகாரம் செய்ய வேண்டும் என்று பொதுப்படையாக கூறிவிட்டு விசேடமாக தாயை குறிப்பிட்டு செல்வதற்குரிய காரணம்,
தாய்படக்கூடிய இன்னல்கள் தான் என்று முஃபஸ்ஸிரீன்கள் சொல்வார்கள். வவஸ்ஸைனல் இன்சான பிவாலிதைஹி இஹ்சானா, தாய் தந்தை இருவருக்கும் உபகாரம் செய்ய வேண்டும் என்று சொன்ன அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா குர்ஆனில் பல இடங்களில் தாயை மட்டும் குறிப்பிட்டு செல்வதற்குரிய காரணம் தாய் அனுபவிக்கக்கூடிய இன்னல்கள் என்று சொல்லப்படும். அதே போன்று ஒரு சிறந்த தாய், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஹதீஸுகளை பார்க்கின்ற போதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த தாயினுடைய மகத்துவ மாண்பை பற்றி பல ஹதீஸுகள் சொல்லியுள்ளார்கள். ஏனென்றால் சொன்னது மாத்திரமல்ல, தங்களது செவிலி தாயான ஹலீமத்து சஅதியா நாயகி அன்னவர்கள் தங்களை சந்திக்க வருகின்ற சந்தர்ப்பத்தில் தங்களது மேலங்கியை விரித்து அவர்களை கௌரவப்படுத்திய வரலாற்று நிகழ்வுகள் எல்லாம் நாம் பார்க்கின்றோம். ஆகவே ஒரு பிள்ளை வளர்ப்பில் தாயினுடைய பங்கு மிக அளப்பரிய பங்கு. அந்த பிள்ளை சரியான இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் அந்த பிள்ளையை வளர்ப்பெடுப்பதில் தந்தையினுடைய பங்கை விட ஒரு தாயினுடைய பங்கு மிக அளப்பரிய பங்கு. இதற்கு சான்றாக நாம் சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுடைய புதர்வல் சையதுனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுடைய சம்பவம் எமக்கு சாலச் சிறந்ததாக இருக்கும். இவ்வாறான வளர்ப்பில் சையதுனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் வளர்க்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களது தாயார் சாரா அலைஹிஸ்ஸலாம் எவ்வாறு அவர்களை வளர்த்திருக்கின்றார்கள் என்பதை நாம் அந்த வரலாற்றை சரியான முறையில் சிந்தித்து படிக்கின்ற போது உணர்ந்து கொள்ளலாம். சிறு வயதில் பாலகராக இருக்கின்ற போது எந்த ஒரு ஆள் நடமாட்டமல்லாத, எந்த ஒரு மனித குடியாற்றங்கள் இல்லாத தட்ட தனியை பாலைவனத்தில் விட்டு செல்கின்றார்கள் சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இவ்வாறு விட்டு சென்று விட்டு ஒரு பருவ வயதை அடைந்து தாய்க்கு உபகாரம் செய்ய முடியுமான காலகட்டத்தில் சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் வருகின்றார்கள். வந்து சையதுனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களிடத்தில் குறிப்பிடுகின்றார்கள், மகனே, நான் உங்களை அறுக்க கனவில் கண்டேன் என்கின்ற சம்பவம் எல்லோருக்கும் தெரிந்தது. இந்த சம்பவத்தை நாம் ஒரு சிந்தனைக்காக இன்றைய கால நிகழ்வுகளுடன் நாம் இதை ஒப்பிட்டு பார்த்தால், ஒரு தந்தை ஒரு பிள்ளையை ஒரு சிறு வயதில் இளம் வயதில் சிறு பாலகராக இருக்கின்ற போது விட்டு சென்று விட்டு தனது தாயினுடைய வளர்ப்பில் சரியான முறையில் வளர்ந்து ஒரு தாயை கவனிக்கக்கூடிய, தாய்க்கு உழைத்து கஷ்டப்பட்டு அந்த தாயை சரியாக சந்தோஷப்படுத்தக்கூடிய கட்டத்தில் இவ்வாறான ஒரு நிகழ்வு நடக்குமாக இருந்தால் அந்த சூழ்நிலை ஒரு யுத்த பூமியாக மாறும் என்பதில் எந்த விதமான ஐயம் இல்லை. என்றாலும் சையதுனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் எவ்வாறான பதில் உரைத்தார்கள் என்பதை நாம் வரலாற்று நிகழ்வில் இருந்து படிக்கின்றோம். ஆகவே இதனுடைய பின்னணி அந்த தாயினுடைய வளர்ப்பு, இஸ்லாமிய ஒழுக்கவியலில் தாயினுடைய வளர்ப்பு தான் மிக பிரதானமானதாக இருக்கின்றது என்பதை இந்த வரலாற்று சம்பவம் எமக்கு எடுத்து காட்டும். ஏனென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய தோழர்களில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உயிரோடு இருக்கும் போது வாழ்ந்த ஒரு சிறந்த ஒரு மனிதர் தான் பெருமானாரினால் ஹைரு தாபிஈன்களில் மிகச் சிறந்தவர் என்றும், யார் இவரை உங்களில் அடைந்து கொள்கின்றாரோ அவர்களிடத்தில் நீங்கள் உங்களுக்காக இஸ்திக்ஃபார் செய்யும்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினால் ஏவப்பட்ட சையதுனா உவைசுல் கரனி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த சிறப்பை அடைவதற்கும் காரணம் அவர்கள் தனது தாய்க்கு செய்த ஹிதுமத், தனது தாய்க்கு செய்த பணிவிடை என்றால் மிகையாகாது. நாம் இன்று அல் குர்ஆனில் சூரத்துல் பக்கராவை எடுத்துக்கொண்டாலும் அதனுடைய சம்பவத்திலும் அதனுடைய வரலாற்று பின்னணியிலும் ஒரு தாய்க்கு ஒரு மகன் ஆற்றிய உபகாரம் இருக்கின்றது. அது தாயினுடைய சொல்லுக்கு மதிப்பளித்து நடந்ததினால் அல் குர்ஆனில் முதலாவது இடம்பெற்ற சூறாக சூரத்துல் பக்கரா இருப்பதற்கும் தாய்க்கு செய்த கண்ணியம் மகத்துவம்தான் என்றால் அது மிகையாகாது. இவ்வாறான பல சம்பவங்களை நாம் எடுத்து பார்க்கலாம். ஆகவே ஒரு பிள்ளை ஒரு சிறந்த கல்விமானாக இருக்கலாம், சிறந்த நன்னடத்தை உள்ள ஒரு பிரஜையாக மாறுவதில்
தாயினுடைய வளர்ப்பு, தாயினுடைய அரவணைப்பு மிக உன்னதமானது என்பதை என்கின்ற விடயங்கள் தாயினுடைய மகத்துவத்தை எடுத்து எம்புவதற்கு சாலச் சிறந்ததாகும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் ஒரு ஹதீஸிலே, ஒரு பெண் தனது கணவனுடைய வீட்டில் பொறுப்புதாரி, அந்த பெண் தனது பொறுப்பை பற்றி விசாரிக்கப்படுவார். இதை பற்றி குறிப்பிடுகின்ற போது முஹத்திஸீன்கள் குறிப்பிடுவார்கள், ஒரு தாய் தனது பிள்ளைகளை சரியான முறையில் வளர்த்தெடுப்பதுதான் இந்த பொறுப்பு என்பதை குறிப்பிடப்படும். ஏனென்றால் தந்தையினால் ஒரு சரியான ஒரு அமைப்பில் பிள்ளையை வளர்த்தெடுப்பதற்கு முடியாது. அதை செய்வதற்கு தாய்தான் மிகச் சிறந்தவர் என்றால் மிகையாகாது. ஏனென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுவார்கள், யாருடைய தாய் உயிரோடு இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவர்களை துக்கப்படுத்தி விட்டு இஸ்லாத்தில் மிகச் சிறந்த ஒரு அமலான ஹிஜ்ரத்தை கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தனது தாய் உயிரோடு இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கு கவலை ஏற்படுத்திவிட்டு நீங்கள் ஹிஜ்ரத் வர வேண்டாம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்த சம்பவம். அதுபோன்று ஜிஹாதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக உன்னதமான அமலாக சொல்லுகின்றான். என்றாலும் உன்னுடைய பெற்றோர்கள் உயிரோடு இருந்தால் அவர்களுக்கு பணிவிடை செய்வதுதான் ஜிஹாத் என்றும், பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு எமது பாவங்களுக்குரிய குற்ற பரிகாரமாக நாம் பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வது ஆகியிருக்கின்றது என்ற தோரணையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார். அதுபோன்று எதிர்காலங்களில் நாம் எமது பிள்ளைகளினால் கவனிக்கப்பட வேண்டும், எமது பிள்ளைகள் எமக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்றால் நாம் எமது தாய் உயிரோடு இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்களை நாம் சரியான முறையில் பராமரிக்கின்ற போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எமது பிள்ளைகளை நம்மை பராமரிக்கக்கூடிய பிள்ளைகளாக ஆக்குவார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்வார்கள், உங்களுடைய பொருளாதாரத்திலே உங்களுடைய விடயங்களிலே அபிவிருத்தி கிடைக்க வேண்டும் என்றால் அது உங்களுடைய தாயினுடைய துஆவுனுடைய பரக்கத்தில் இருக்கின்றது என்றால் மிகையாகாது. நாம் பல இமாம்களுடைய வரலாற்று சம்பவங்களை பார்க்கலாம். அவர்களுக்கு சிறந்த ஒரு மறுவாழ்வு கிடைப்பதற்கு தாயினுடைய துஆ பிரதான காரணமாக இருந்திருக்கின்றது என்றால் மிகையாகாது. நாம் எல்லோரும் அறிந்தது, அல் குர்ஆனுக்கு பின்னால் மிகவும் சிறந்த ஒரு சஹீஹான கிதாப் இருக்குமாக இருந்தால் அது சஹீஹுல் புகாரி. என்றாலும் இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் சிறு பிராயத்திலே இருக்கின்ற போது அவர்களுடைய பார்வை இழக்கப்படுகின்றது. அந்த தாய் அந்த பிள்ளைக்காக அழுது மன்றாடி கேட்ட துஆவை அல்லாஹ் தஆலா கபூல் செய்து அந்த பிள்ளைக்கு பார்வையை மீட்டி கொடுத்தான் என்கின்ற சம்பவங்கள், இது போன்ற எண்ணிலடங்காத சம்பவங்கள் இருக்கின்றது. இதைத்தான் சொல்லுவார்கள், துஆஉல் வாலிதி லி வலதிஹி கதுஆஇன் நபியி லி உம்மத்திஹி. ஒரு பெற்றோர் தனது பிள்ளைக்காக துஆ கேட்பது ஒரு நபி தனது சமூகத்துக்கு துஆ கேட்பதை போல. ஆகவே பெற்றோர்களில் தாயினுடைய மகிமை மிக போற்றத்தக்கது. அதை வார்த்தைகளினால் சொல்லி முடிக்க முடியாது. ஆகவே எமது பெற்றோர்கள் உயிரோடு இருக்கின்றார்கள் என்றால் எமது சுவனத்தினுடைய வாயல் துறப்பட்டிருக்கின்றது என்று சொல்லப்படும். ஒரு விடயத்தை கூறி முடித்துக் கொள்கின்றேன். ஒரு தாய் மரணித்து விட்டால் ஓர் அசரீரி சத்தத்தில் அழைக்கப்படும், ஏ மனிதனே, உன்னை உனது தாய் உயிரோடு இருக்கின்ற காலத்தில் உனது தாய்க்காக வேண்டி நாங்கள் கண்ணியப்படுத்தி கொண்டிருந்தோம். இப்போது உனது தாய் மரணித்து விட்டாள். ஆகவே நீ நெல்லாமல் செய். நீ நெல்லாமல் செய்கின்ற காரணத்தில் தான் இனி நீ சங்கைப்படுத்தப்படுவாய். ஆகவே தாய் உயிரோடு இருக்கின்ற காலமெல்லாம் அந்த மனிதன் இறைவனினால் அந்த தாய்க்காக வேண்டி கண்ணியப்படுத்தப்படுகின்றான் என்கின்ற விடயம் ஒரு தாயினுடைய மகத்துவத்தை மாண்பை எடுத்துரைப்பதற்கு போதுமான ஒரு விடயமாக இருக்கும். ஆகவே எமது பெற்றோர்கள்
உயிரோடு இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கு உபகாரம் செய்து அவர்களுக்குரிய பணிவிடைகளை செய்து அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை அடைய வேண்டும். அதுபோன்று அவர்கள் எம்மை விட்டு மறைந்து மன்னரைகளில் வாழ்வார்களாக இருந்தால் அவர்களுக்காக நாம் அதிகம் பிரார்த்திக்கக்கூடிய, அவர்களுக்காக நன்மைகளை சேர்க்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா எம் அனைவரையும் ஆக்க வேண்டும் என்று கூறி, இத்துடன் எமது இவ்வாறான வாய்ப்பை எமக்கு வழங்கிய அல் கௌசியா மீடியாவுக்கு நன்றி கூறி எனது உரையை முடித்துக் கொள்கின்றேன். வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.